ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உடல் ஆரோக்கியத்துடன் நலமாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்கிறேன். இன்றைக்கி முள்ளங்கி குருமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முள்ளங்கி 1/2 கிலோ, 3 தக்காளி, 1/2 முடி தேங்காய், இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு, அப்புறம் 1/2 வெங்காயம், இது மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, அப்புறம் எண்ணெய். இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது தான் இதுக்கு. அது ஃபஸ்ட்டு தேங்காய் நல்லா அரைச்சிட்டு, அதுலேயுமே நம்ம தக்காளி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு தக்காளியும் தேங்காயும் அரைச்சிக்கலாம், ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும், அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. அப்புறம் 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை தான் போட்டேன் தாளிக்க. அது அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, அப்புறம் ஒரு பல் பூண்டு, ஒரு பல்லுனா ஒரு கட்டி பூண்டு வரும்ல, அது ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட அந்த முள்ளங்கி ஸ்மெல்லே சிலருக்குலாம் பிடிக்காது, முள்ளங்கி முட்டைக்கோஸ் ஸ்மெல் பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா குருமா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த வெங்காயம்லாம் போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே இருந்தது, அதை அரைச்சதே நான் போட்டுட்டேன். இதை போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு, இந்த சாம்பார் செய்கிறதோட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது கோதுமை சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கியும் எல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம் அதுலேயே. அப்படியே நல்லா நூல்கோல் மாதிரி தான் இருக்கும் இது முள்ளங்கி. நல்லா குருமா, அதில் நாங்கள் கறி போட்டு நூல்கோல் குருமா வைப்போம், அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு மட்டன் போடல, வெறும் இது குருமா தான் இது. ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேங்காய் தக்காளி அரைச்சிட்டோம்ல, அதையும் போட்டுக்கலாம் அதுலேயே. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். புளியோ எலுமிச்சை பழம், தயிர் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இதுக்கு. இந்த புளிப்புக்கு நல்லாயிருக்கும். தக்காளியோட புளிப்பே முள்ளங்கிக்கு சரியாக இருக்கும். இது ஒரு 2-3 சவுண்டு விட்டுக்கலாம். குக்கரில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, உப்பு எல்லாமே போட்டோம். இப்போ மூடிக்கலாம், குக்கர் மூடி ஒரு 2-3 சவுண்டு விட்டுறலாம். 2-3 சவுண்டு விட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும். முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு இப்போ. அப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சுட சுட சோறு, சாப்பாட்டுக்கு மத்தியானம் சாப்பிட்டோம், நைட்டு தோசைக்கு சாப்பிட்டோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அப்புறம் சுட சுட சோறு. இதுக்கு அதிகமாக பொரியல் எதுவுமே தேவைப்படாது. முள்ளங்கி குழம்பு ஊற்றி முள்ளங்கியே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். காயை நிறைய வச்சு சாப்பிட்டுக்கலாம். முள்ளங்கி நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது நிறைய இதெல்லாம் இருக்குது, ஜேர்ம்ஸ் எல்லாம் வயிற்றில் இருக்க கிருமியெல்லாம் சாகடிக்கும்பாங்க. நிறைய இப்போ இது பச்சையாக கூட முள்ளங்கியில் சேலட் பண்ணி சாப்பிட்லாம். அது ஒரு இதில் போடுறேன் நான், இன்னொரு ரெசிப்பியில். இது பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சா குருமா. சுட சுட சோறு, அப்புறம் முள்ளங்கி குருமாவும் சூடாக இருக்குது, அதையும் போட்டு நாங்கள் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நேற்று ரெசிபி. இது எல்லாம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாம் சாப்பிடுவாங்க. நிறைய முள்ளங்கி வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கணும், அதே தான் இதுக்கு. பொரியலெல்லாம் எதுவும் செய்ய தேவையில்லை. எல்லாம் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.